வணக்கம் நண்பர்களே. விஜய் திவாஸ் என்பது 1971ஆம் ஆண்டு இந்திய இராணுவம் பாகிஸ்தானை வென்று வங்காளதேசம் என்ற புதிய நாடு உருவாகக் காரணமாக அமைந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க வெற்றியை நினைவுகூரும் நாளாகும். மேற்கு பாகிஸ்தானின் அரசியல் மற்றும் கலாச்சார அடக்குமுறையால் பாதிக்கப்பட்ட கிழக்கு பாகிஸ்தான், தற்போதைய வங்காளதேசம், மக்கள் மீது பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய இனப்படுகொலையால் லட்சக்கணக்கான அகதிகள் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தனர். இப்பிரச்சனையில் இந்தியா தலையிட்டதைத் தொடர்ந்து டிசம்பர் 3, 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இந்தியாவின் விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரதமர் இந்திரா காந்தி போரை அறிவிக்க இந்திய தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படை ஆகிய மூன்றும் இணைந்து கிழக்கு மற்றும் மேற்கு என இரு முனைகளிலும் உக்கிரமான தாக்குதலை நடத்தின. ஃபீல்ட் மார்ஷல் சாம் மானெக்ஷாவின் சிறந்த போர் திட்டங்களால் வெறும் 13 நாட்களில் பாகிஸ்தான் இராணுவம் நிலைகுலைந்தது. இதன் விளைவாக டிசம்பர் 16 அன்று டாக்காவில் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஜெனரல் ஏஏகே நியாசி தனது 93,000 வீரர்களுடன் இந்திய தளபதி ஜக்ஜித் சிங் அரோரா முன்னிலையில் நிபந்தனையின்றி சரணடைந்தார். இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு உலக அரங்கில் நடந்த மிகப்பெரிய இந்த இராணுவ சரணடைதல் இந்தியாவின் வலிமையை நிரூபித்ததுடன், இந்த வெற்றியின் நினைவாகவே ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16 அன்று நாம் விஜய் திவாஸ் கொண்டாடி வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.